ஒரு ப்ராசஸ். அது இத்தனை படங்கள் தாண்டி தான் இப்படி வரும்ன்றது வந்து சினிமா ப்ராசஸ் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ஃபெயிலியர் இருக்கும், ஒரு சக்ஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், திருப்பி ஒரு படம் கிடைக்கும்ன்றது ஒரு ப்ராசஸ். இதை ஃபேமிலி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க? நிஷா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஷீ இஸ் ஆல்சோ இன்டு த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டின்றனால அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அவங்களும் காம்பேரு, ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வெல். இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அவங்களே வந்து திடீர்னு திருப்பி நம்ம சீரியல் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களும் கேளுங்க. இப்போ அவங்க பெண் தானே, அப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாமே, நம்ம வந்து டைமும் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. டச் வுட் காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக அந்தந்த காலகட்டத்துக்கு தேவைப்பட்ட அத்தனை விஷயங்களும் கிடைச்சதுனால நாங்கள் சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம். பட் டெஃபினெட்லி ஒன் டே நான் அந்த 1,00,000 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன்றது மட்டும். யூ ஆர் ஆல்வேஸ் an inspiration. யூ ஆர் ஆல்ரெடி an inspiration. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் வந்து அந்த காமன் கம்போஸ் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது பல வருஷமான எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஒரு மாதிரி நம்ம கம்போஸ்டாக சுச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? அகைன் நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டோம். கமிங் பேக், இது சீரியஸ்லாம் இல்லை, நீங்கள் அது சீரியஸாகவே எடுத்துகிட்டு போகாதீங்க. நம்ம ஜாலியாக பாருங்கள். ஓகே, ஜாலியாக பார்க்கணும். அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். பாசிட்டிவாக இருக்கிறது, இது மாதிரி யோசிக்கிறது எல்லாமே ஜாலியாக இருக்க வேண்டிய விஷயம். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று காமெடி கிராக் பண்ணுறது தான் ஜாலின்றதே கிடையாது. இது பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதே ஜாலியான ஒரு விஷயம் தான். இல்லாட்டி சத்குரு வந்து இந்த வயசில் எல்லாத்துக்கும் உட்காந்து போதனைகள் கொடுக்க முடியாது. சுகி சிவம் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு அவரோடதெல்லாம் கேளுங்க, வேறு லெவலில் இருக்கும். தே லுக் ஓல்டு பட் த தாட்ஸ் ஆர் ரியலி லைஃப், த தாட்ஸ் ஆர் ரியலி யங்.